செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின்கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையிலும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் புதன் இந்த கிரகங்களுடன் இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இருந்தாலும் சிறிது கஷ்டப்பட்டு அந்த மதிப்பெண்களை பெற முடியும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்களுடைய தாயாருக்கு வயிற்றில் சிறிது உபாதைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. 5ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ உங்களை விட்டு சில காலம் பிரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையாக இருக்க வேண்டும். இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி உங்களுக்கு எல்லா சமயங்களும் இன்றைய தினம் உறுதுணையாக இருப்பார்கள். மேஷராசி பெண்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன்மார் நிச்சயமாக உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார்கள். அவை கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் மேஷராசியிலே பிறந்தவர்கள் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மேஷராசியிலே பிறந்தவர்கள் நவம்பர் 19 புதன்கிழமை இரவு 4:14 முதல் நவம்பர் 22 சனிக்கிழமை மாலை 4:47 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 20 வியாழக்கிழமை, நவம்பர் 21 வெள்ளிக்கிழமை, நவம்பர் 22 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களை நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இருப்பது வயிறு உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருந்து. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. தொழில் விஷயமாக அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கு வருமானம் எதிர்காலத்தில் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவருடைய அனுகூலம் நன்றாக இருப்பது. விரயஸ்தானத்தில் சனிபகவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இல்லாவிட்டால் தூக்கம் குறைவதால் ஏற்படக்கூடிய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். சொந்த தொழில் செய்வர்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சியும் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் அது பதவி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் மேஷராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 19 புதன்கிழமை நல்ல நாள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சூரியனுடன் சேர்ந்து புதனுடன் சேர்ந்து 8ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்களுக்கு ஏழரசனுடைய கடைசி பாகம், அதாவது முதல் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கெல்லாம் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 3 தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மேஷராசியின் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் அது சுப செலவுக்காக கடன் வாங்குவதாக இருக்கிறது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். சில சமயம் இடர்பாடுகள் வரும். அந்த இடர்பாடுகள் களைவதற்காக வியாழக்கிழமை என்று நீங்கள் விநாயகர் பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. 4ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு, மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்குரிய மருத்துவம் செய்தால் சரியாகிவிடும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நீங்கள் எந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் அதில் போட்டி மிக மிக அதிகமாக இருக்கும். ஆகவே நீங்கள் சிறிது நிதானித்து யோசித்து காரியத்தை செய்யுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். 7ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. மனைவியால் நல்ல யோகம் இருக்கிறது. மனைவி உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் மனைவியும், பெண்ணாக இருந்தால் புருஷனும் நன்றாக இருப்பார்கள். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 10ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும்.
இருந்தாலும் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெற முடியும். என்றால் தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார். லாபஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதால் மிகவும் கடுமையாக உழைத்து நீங்கள் வருமானத்தை ஈட்டுவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். இந்த வாரம் ரிஷபராசிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 19 புதன்கிழமை நல்ல நாள். மிருகஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அடுத்து இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். மேலும் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. அந்த திருஷ்டியினால் சில காரியங்கள் தடை ஏற்படலாம். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மேஷ ராசியில் பிறந்தவர்கள், இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து ரிஷபராசியில் பிறந்தவர்கள் யோகத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரியன் சமைந்த கிரகங்களுடன் இருக்கிறார். ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. தொழில்துறையிலும் அலைச்சலும் போட்டியும் மிக மிக அதிகமாக இருக்கும். இதுவரை இல்லாத போட்டிகள் இனிமேல் உங்களுக்கு வரும். ஆனால் திடகாத்திர தேகத்துடன் திடகாத்திர மனதுடன் நீங்கள் அதை எதிர்கொள்வது மிகவும் அவசியம். ஆனால் எதிர்கொள்வீர்கள், கஷ்டப்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவான் வக்கரம் பெற்றிருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது மிக மிக எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. அதுவும் முக்கியமாக குடும்ப உறுப்பினருடன் பேசும்போது அமைதியாக பேசுவதே மிகவும் சிறப்பானது. இல்லாவிட்டால் குடும்பத்தில் சிக்கல்கள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பது இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அவனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். குழந்தைகள் மூலமாக நல்ல யோகம் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது உங்கள் உடல் உஷ்ணமடையும். காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசின 6ஆம் இடத்தில் இருப்பது தொழில்துறையிலே நீங்கள் எந்த துறையிலே சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதில் போட்டி மிக மிக அதிகமாக இருக்கும். ஆகவே சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் நிதானமாக செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெற முடியும். 9ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்களுடைய சகோதரர்களுக்கும் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். அவர்களுடன் சிறிது நிதானித்து பேசி நீங்கள் சாதித்துக் கொள்ளலாம். 10ஆம் இடத்துல சனிவான் வக்கரம் பெற்றிருப்பது உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 10ஆம் இடத்துல சனிவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு, முக்கியமாக ஜீன உறுப்புகளில் பின்னடைவு ஏற்படும், மூட்டு வலிகள் வரும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் தொழில் விஷயத்திலும் அக்கறையாக இருந்தால் போதுமானது. இந்த வாரம் மிதுன ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மிதுன ராசியிலே பிறந்து மிருகஷம் 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 19 புதன்கிழமை, நவம்பர் 22 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்கள் நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்களுடன் இருக்கிறார். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும், புதன்கிழமை பெருமாளுக்கும், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமாளுக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். 2 தீபங்கள் வைக்கலாம். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கு மிதுன ராசி பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைந்து பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே குருபான் உச்சம் பெற்றிருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கிறார். பொதுவாக உச்சம் பெற்ற கிரகங்கள் வக்ரம் பெற்றால் அது நீச்ச பலனை கொடுக்கும் என்றிருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. மேலும் தெய்வ பலம் சிறிது இந்த வாரம் குறைந்திருக்கிறது. ஆகவே தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். இந்த வாரம் உங்கள் ராசியில குருவான் வக்கரம் பெற்றிருப்பதால் நிறைய சிந்தனைகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை எதிர்கொள்வீர்கள், அதில் வெற்றியும் பெறுவீர்கள். 2ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. என்றால் 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் கேதுவான் பகை பெற்றிருக்கிறார்.
நீங்கள் நன்றாக பேசினாலும் மற்றவர்கள் பகை உணர்வுடன் சந்திப்பார்கள். அதன் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே நல்ல சந்தோஷம். நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் தாயார் மூலமாக நீங்கள் நல்லதை எதிர்பார்க்கலாம். அவர்கள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சிறு பிரச்சனை பேரில் வெற்றியை பெற முடியும். இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி நீங்கள் தாராளமாக பேசலாம். ஆனால் கடுமையான வார்த்தைகளை மாத்திரம் உபயோகிக்காமல் இருப்பது நல்லது. புத்திசாலித்தனமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே ராகுவான் இருந்து செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். பிரயாணங்கள் செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. முக்கியமாக இரவு நேர பிரயாணங்களை தனியாக நீங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். ரயில் பயணங்களுக்கோ பஸ் பயணங்களுக்கோ இந்த விதி பொருந்தாது. நீங்களாக வண்டியை ஓட்டிக்கொண்டு செல்வதில் தான் இந்த விதி பொருந்தும். ஆகவே பிரயாணம் செய்யும் போது எச்சரிக்கை தேவை. மற்றபடி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசியில குருபான் இருப்பதனால் பெரிய விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனால் சிறு அளவில் காயங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் அந்த சனி பகவானுக்கு குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வ பலத்தினால் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தெய்வ பலத்தினால் தொழில்துறையிலும் விருத்தி இருக்கும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் கடகராசியில் நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 22 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நவம்பர் 19 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுபான் இருப்பது மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கடகராசியில் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சொல்லி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கிறார். 4ஆம் இடத்தில் புதன் செவ்வாயுடன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அஷ்டம சனியை பற்றி தற்சமயம் கவலைப்பட வேண்டாம். என்றால் அஷ்டம் இருந்தாலும் அந்த சனி பகவானுக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே பெரிய பிரச்சனைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுத்தாது. உங்கள் ராசியிலே கேதுபான் இருப்பது நிறைய சிந்தனைகள் இருக்கும், மனக்குழப்பங்கள் இருக்கும். ஆனால் குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்காக விநாயகரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது நல்ல காரிய வெற்றி இருக்கிறது, காரிய ஜெயம் இருக்கிறது. மக்கள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாயுடன் இருப்பதனால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குருடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கௌரவத்தையும் அந்தஸ்தையும் புகழையும் பெறுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தாயை சேர்ந்த உறவினர்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். 7ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பது கணவன் மனைவிகள் சிறு சிறு உரசல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 7ஆம் இடத்திற்குரிய சனி 8ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அடிக்கடி மூட்டு வலிகள், கை வலி, கால் வலி, மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஆரோக்கியமில்லாத இடங்களில் உணவு சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும். மேலும் மூட்டு வலி வர இருப்பதனால் கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் குருவான் இருப்பது விரயங்களாகும். ஆனால் குரு என்பது சுப கிரகமாக இருப்பதனால் சுப விரயங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு சந்தோஷத்தையும் அடைவீர்கள். சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 22 சனிக்கிழமை, அதாவது நவம்பர் 16, 18, 22 இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 19 புதன்கிழமை, நவம்பர் 22 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரம் 1வது பாதத்திலே பிறந்தவர்கள் நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் மகம் நட்சத்திரத்தில் அதாவது சிம்ம ராசியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பதும் 8ஆம் இடத்திலே சனிபான் இருப்பதும் சிறு சிறு தொல்லைகள் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அல்லது கணவருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக சிம்மராசிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.
அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் முதல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசி மாதம் 3ஆம் இடத்திலிருந்து சூரியன் செவ்வாயுடன் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மேலும் தைரியம் இல்லாமல் சில நேரம் காணப்படுவீர்கள். உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருந்து ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுத்து ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். குடும்ப உறுப்பினர்களுடைய நன்மைகள் அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் பழைய பாக்கிகள் தொழில்துறையிலே வசூலாகும். ஆனால் வசூலான பணத்தை வைத்து நல்ல செலவுகளை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் தேவையற்ற வீண் செலவுகள், ஆரோக்கிய குறைவுக்கான செலவுகள் ஆகிவிடும். அதாவது மருத்துவ செலவுகள் ஆகிவிடும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருப்பதால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். கன்னிராசி உங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆனால் சரியாகணும் என்றால் 7ஆம் இடத்தில் இருந்த சனிபானுக்கு குருடைய பார்வை இருக்கிறது. லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது தொழில்துறை வரலட்சி நன்றாக இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தேவபலம் நன்றாக இருக்கிறது. விரைவில் குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது. தூக்க குறைவினால் சிறிது அவதைப்படுவீர்கள். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இல்லாவிட்டால் தூக்க குறைவினால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் கன்னிராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்த உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நவம்பர் 19 புதன்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் கன்னிராசி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனியாக சனிபான் 7ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயுடன் இருக்கிறார். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கன்னிராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சற்று யோசனை அதிகமாக இருக்கும். உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். அந்த சாதனையின் மூலமாக சந்தோஷத்தையும் அடைவீர்கள். உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருப்பது நிறைய இதுவரை உங்கள் பேச்சை கேட்டாலும் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். 2ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் சில நேரம் கடுமையாகவும் சில நேரம் சாந்தமாகவும் பேசுவீர்கள். ஆனால் சாந்தமாக பேசினால் மற்றவர்களை எளிதாக கவர முடியும். 5ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும். படிப்பில் அவர்கள் சிறிது கவனக்குறைவாக இருந்தாலும் அவர்களை கண்டிப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. 6ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகிய பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். ஆனால் இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது. அவ்வாறு பேசினால் அந்த சொத்துக்கள் கிடைப்பதில் தாமதமாகிவிடும். இந்த வாரத்துல 10ஆம் இடத்துல குருவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையில அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவருடைய அனுகூலம் இருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் துளாராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்கள் நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 19 புதன்கிழமை, நவம்பர் 22 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்கள் நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக துளாராசிலே பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்தில் ராகு இருந்து சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடுகள் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள். மேலும் 10ஆம் இடத்துல குரு பகவான்
தொழில்துறையில சிறு சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுப்பார், சில மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தும் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் அனைத்து நன்மைகளையும் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். மேலும் உங்கள் ராசிக்கு அனுகூலமான கிரகமான சூரியனுடன் இருக்கிறார். அது மிக உத்தமமானது. மேலும் சூரியன் புதன் சேர்க்கை உங்கள் ராசியில் இருப்பது புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். லக்னத்தில் புதன் இருப்பது சில சிந்தனைகள் மிக அதிகமாக இருக்கும். சிந்தனை அதிகமாக இருந்தாலும் அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளையே அடைவீர்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடை ஏற்படும். தாய்க்கு உடல் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 5ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருக்கார். குழந்தைகள் உங்கள் பேச்சை இந்த வாரம் கேட்க மாட்டார்கள், ஆனால் அவர்களுடன் அனுசனையாக நடந்து கொள்ளால் நிச்சயமாக எதிர்காலத்திலே உங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்துல குருவான் வக்கரம் பெற்றிருக்கார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுசனமாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நீங்கள் எந்த தெய்வ யாத்திரை செல்வதாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு நீங்கள் தெய்வ யாத்திரை செல்லுங்கள். அதன் மூலமாக நல்ல நன்மைகள், அதிகமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுபான் இருப்பது தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் கவலைப்படாமல் தொழில் செய்யுங்கள். நீங்கள் யோசித்து சிந்தித்து தொழில் செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் சந்தோஷத்தையும் வெற்றியும் அடைய முடியும். விரயஸ்தானத்தில் சுக்கன் இருப்பது மனைவின் சுகத்திற்காகவும் மனைவிக்காகவும் செலவினங்களாகும். அந்த செலவுகள் நல்ல செலவாக இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அடுத்து விருச்சிக ராசியில் பிறந்த நல்ல இருக்கும். விருச்சிக ராசியில் விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 22 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 19 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிக ராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சென்வான் வக்கரம் பெற்றிருப்பது குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள் என்று கூறினான். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசியில புதன் வக்கரம் பெற்றிருப்பது சிந்தனைகள் மிக அதிகமாக இருக்கும். அந்த சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக மாறுவதற்காக புத்திசலத்தனமாக காரியங்களை செய்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக புதன்கிழமை பெருமாளுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த விசாகம், அதாவது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சகல துறையிலும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பண விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கை தேவை. ஏனென்றால் தனக்காரகன் குரு 8ஆம் இடத்தில் இருப்பது தனத்திலே நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பணத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் யாரையும் நம்பக்கூடாது. சிலர் உங்களை ஏமாற்றுவதற்கென்றே வருவார்கள். மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவான் இருக்கிறார். ஆகவே இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றம் யோகமும் ஏற்படும். மூத்த சகோதரனுடைய வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்க இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சென்வான் வக்கரம் பெற்றிருப்பது உங்கள் தாய்க்கு உடல் ரீதியாக அனுகூலம் சிறிது குறைவாக இருக்கும். முக்கியமாக உடல் வலிகள், மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 4ஆம் இடத்தில் சென்வான் இருப்பது மாணவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் படிக்க வேண்டும். ஆகவே என்றால் அதுவும் முக்கியமாக மற்றவருடன் சேர்ந்து படிக்காமல் தனியாக படிப்பதே மிகவும் சிறப்பானது. 8ஆம் இடத்துல குருவான் வக்கரம் பெற்றிருப்பது வயிறு உஷ்ணமடைய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு சிறிது அதாவது காரமான பொருட்களையும் ஆரோக்கியத்துக்கு உதவாத பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதும் தவிர்த்து விடுவது நல்லது. 9ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது. ஆனால் 9ஆம் இடத்திற்குரிய சூரியன் விரயஸ்தானத்தில் இருப்பது தந்தைக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அவருக்கு சிறு உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. முக்கியமாக இந்த வாரம் தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 11ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார். லாபஸ்தானத்திலே சுக்கிரன் இருப்பது மிகவும் சிறப்பானது. எதிர்களால் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். எதிர்கள் அதிகமாக இருப்பார்கள், ஆனால் அந்த எதிர்களால் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இருப்பது செலவினங்கள் ஆகும்.
தொழில் விஷயமாக செலவினங்கள் ஆகும், தொழில் வளர்ச்சிக்காக செலவினங்கள் ஆகும். ஆனால் அதற்குரிய நன்மைகளையும் நீங்கள் விரைவில் அடைவீர்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இருந்தாலும் பண விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக, மற்றவர்களுக்கு ₹1 கொடுப்பதாக இருந்தாலும் யோசித்து நிதானித்து கொடுக்க வேண்டும். அவசரப்பட்டு கொடுத்தால் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் தனுசு ராசியிலே பிறந்த நாட்கள், தனுசு ராசியிலே பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 22 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நவம்பர் 18 புதன்கிழமை, நவம்பர் 22 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் 1வது பாதத்திலே பிறந்தவர்கள் நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தனுசு ராசிக்கு இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு அஷ்டமகுரு நடந்து கொண்டிருப்பதனால் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். மேலும் இந்த குரு பகவான் உச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருப்பதனால் இந்த வாரம் வியாழக்கிழமை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து காலையில் 6 மணி முதல் 7 மணிக்குள் குரு ஹோரையிலே நீங்கள் வஸ்திரத்தை கொடுத்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்குவது மிகவும் சிறப்பானது. இல்லாவிட்டால் அருகில் இருக்கின்ற நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நவகிரகத்தில் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் இருவருக்கும் நீங்கள் நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து அர்த்தாஷ்டம் சனியாக சனிபகவான் 4ஆம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சென்பான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். உங்கள் ராசிக்கும் குருடைய பார்வை இருக்கிறது, உங்கள் ராசிநாதனுக்கும் குருவுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டமான வாரம், தொழில்துறையில் நல்ல விருத்தி ஏற்படுகின்ற வாரம், தெய்வ அனுகூலம் அதிகமாக கிடைக்கின்ற வாரம், இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரம். ஆகவே இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாகவே இருக்கிறது. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பதனால் மற்றவருடன் பேசும்போது சிறிது யோசித்து நிதானத்தை பேச வேண்டும். ஆனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சென்பான் இருப்பது இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவரும் உங்களுக்கு பிரதிபலனாக அன்பை செலுத்துவார். மூத்த சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவான் வக்கரம் பெற்றிருப்பதால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறிது ஈகோ பிரச்சனைகள் வந்துவிட்டு போகும். ஆகவே விட்டு கொடுத்து பேசினால் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. 8ஆம் இடத்துல கேதுபான் பகை பெற்றிருக்கிறார். ஆகவே 8ஆம் இடத்துல கேதுபான் இருப்பதால் இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சிப்படுத்துடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையை புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். முக்கியமாக தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. இந்த ஞாயிறு திங்கள் இந்த 2 தினங்களில் நீங்கள் தோஷ பரிகாரங்கள் செய்தால் விரைவில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் விலகி நன்மைகளை அடைவீர்கள். இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்த நவம்பர் 19 புதன்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்த நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே ராகுபான் இருக்கிறார். உடல் வலிகள், முதுகு வலிகள், மூட்டு வலிகள், கை வலி, கால் வலி வர வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது 7 ராசி இன்னும் முடியவில்லை. ஆகவே சனிபான் வக்கரம் பெற்றிருப்பதால் மற்றவர்களுடன் பேசும்போதும், முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போதும், நீங்கள் பணிபுரியும் இடத்திலே பணியாளர்களுடன் பேசும்போதும் விரோதத்தை வளர்த்து கொள்ளாதவாறு நீங்கள் அமைதியாக பேசுவதே மிகவும் சிறப்பானது. மேலும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 6ஆம் இடத்துல குருபான் இருப்பது இந்த வாரம் கொடுக்கல் வாங்கலை மிகுந்த எச்சரிக்கை தேவை. உங்களுக்கு பண விஷயத்தில் உங்களை ஏமாற்ற சிலர் காத்திருப்பார்கள். 7ஆம் இடத்துல கேதுபான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் கும்பராசிலே பிறந்த சந்திராஷ்ட தோஷம் இருக்கு. கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 14 வெள்ளிக்கிழமை இரவு 3:51 முதல் நவம்பர் 17 திங்கட்கிழமை பகல் 3:35 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 15 சனிக்கிழமை, நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 17 திங்கட்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும்.
அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருப்பது மிக மிக சந்தோஷமான விஷயம். சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். தந்தை வழியிலே பிறந்தவர்களும் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். மேலும் எல்லா பாக்கியத்தையும் அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 10ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களை தேடி வரும். ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நல்ல வருமானத்துடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. ஆனால் சந்திராஷ்ட தினம் இந்த வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமை வரை இருக்கிறது. ஆகவே திங்கட்கிழமைக்கு பிறகு உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் கும்பராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியிலே பிறந்து அவிட்ட 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை மன்னிக்கவும் அவிட்ட 3, 4 பாதங்களை பிறந்தவர்கள் நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவம்பர் 19 புதன்கிழமை, நவம்பர் 22 சனிக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பதனால் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். அடுத்து உங்களுக்கு 7.5 சனி இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்தில் சனிபான் இருப்பதனால் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக கும்பராசியிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே சனிபான் இருக்கிறார். உங்கள் ராசியிலே சனிபான் இருப்பது எல்லா காரியம் தாமதப்படுத்தி நடத்தி வைப்பார். நிச்சயமாக நல்லவதியமாக நடத்தி வைப்பார். ஆனால் தாமதப்படுத்தி தான் நடத்தி வைப்பார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே குருபான் இருப்பது சிறிது வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்களுடைய குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சிறிது எச்சரிக்கையாக மற்றவர்களுடன் பேச வேண்டும். கோப தாபங்களை விட்டு விடுவது நல்லது. இந்த வாரம் மீன ராசியிலே பிறந்தவர்கள் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 திங்கட்கிழமை பகல் 3:35 முதல் நவம்பர் 19 புதன்கிழமை இரவு 4:14 வரை சந்திராஷ்டகம். ஆக மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 திங்கட்கிழமை, நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 19 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதை மிகவும் சிறப்பானது. ஆக பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசுவதாக இருந்தால் புதன்கிழமை முடிந்து வியாழக்கிழமைக்கு பிறகு பேசுவதே மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் 5ஆம் இடத்தில் குருவான் இருப்பது குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 6ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். நல்ல சிலுவை செழிப்பு இருக்கும். முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்ல உணவு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு உடல் வலிகள் இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே வீடு மனை வாங்குவதற்காக நீங்கள் முயற்சிகள் செய்தாலும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் செய்தாலும் அது நல்லபடியாக நடக்கும். அந்த விஷயங்கள் விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது. இந்த வாரம் விரயஸ்தானத்திலே ராகுவான் இருப்பது செலவனங்கள் ஆகும். உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலத்திற்காக அவருடைய ஆரோக்கியத்திற்காக செலவனங்களாகும். அதற்கு வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரம் மீனராசிலே பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியில் வந்து பூரட்டாதி 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 22 சனிக்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 22 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரேவதிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 22 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக இருந்தாலும் உங்கள் ராசியிலே சனிபான் இருப்பது கால தாமதத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை வருகின்ற சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடுகள் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.